ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான மேட்டர் நண்பர்களே. இது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் நடிகை வரதையும் தாண்டி ஒரு சில பேர் படத்தை தயாரிக்க வரணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் நல்ல ஒரு ஆசையில் கோடம்பாக்கத்தை நோக்கி வரது உண்டு. அந்த மாதிரி வரவங்கெல்லாம் எந்த அளவுக்கு இங்கே பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு சில சினிமா அரசியல் பெருசாக யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? ஸோ அதை பற்றி விளக்கறதுக்கான ஒரு நோக்கம் தான் இந்த பதிவு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது தமிழ் சினிமாவில் ரொம்ப நல்ல படங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஊரில் இருக்கக்கூடிய வாழைத்தோப்பு மாகாத்தோப்பெல்லாம் விற்றுக்கிட்டு ஒரு நல்ல அமௌண்ட் எடுத்துட்டு இங்கே வந்தால் இவங்க எப்படியோ சிக்கக்கூடாதவங்க கிட்ட சிக்கி இருக்கிற காசெல்லாம் போன கதையும் உண்டு. அதுக்கப்புறம் ஓகேங்க, ஒரு நல்ல இயக்குனர் வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு நல்ல படத்தை இயக்கின கதையும் உண்டு, தயாரித்த கதையும் உண்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நல்ல கதையை தயாரிச்சுமே கூட அந்த படம் கடைசியில் சரியாக போகாதனால நடுத்தெருவுக்கு வந்த தயாரிப்பாளர்கள்லாம் யார் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல படங்கள் தயாரித்தோம் தயாரிப்பாளர்களுக்கு இந்த நிலம் ஏன் அப்படின்றதுக்கான ஒரு புரிதல் நம்மளுக்கும் இருக்காது இல்லைங்களா? எல்லாம் போகிற போக்கில் யூடியூப்பில் சொல்லிட்டு போயிடுவாங்க, இந்த தயாரிப்பாளர் நல்ல படம் எடுத்தாருங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய லாஸு, அதனால் அந்த தயாரிப்பாளர் பேங்க்ரப்ட் ஆகிட்டாரு, திவால் ஆகிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாத்தையும் மொத்தமாக சேகரித்து இந்த பதிவில் நான் சொல்ல போகிற நண்பர்களே. இன்ட்ரடக்ஷன் ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு, அதனால் இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற ஒரு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம நடிகர் சசிகுமார் அவர்கள் தான். இவர் எப்போங்க தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட குருநாதருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு நன்றி கடன். அதாவது இவர் நடித்த அந்த நாடோடிகள் படத்திலே சொல்லுவார் பார்த்தீங்களா, நட்புன்னு ஆனதுக்கு அப்புறமா நம்ம கையில் காலில் இருக்கிறதெல்லாம் அறுத்து கொடுத்து அவனை பஸ் ஏற்றி விட்டு அவனை முன்னேற்றி விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் படம் எடுக்கக்கூடியவர் தான் நம்ம சசிகுமார் அவர்கள். ஆரம்பத்தில் இவர் ஒரு தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனராக வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய வெற்றி படங்கள், வித்தியாசமான படங்களை இவர் கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு அளவுக்கு அவர் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வந்தாருங்க. அதாவது சசிகுமார்னா இங்கே யார் அப்படின்றது பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவர் உதவி இயக்குனராக பணியாற்றிய ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான் பாலா. ஸோ பாலா அவர்கள் ஆரம்பத்தில் சேது படம் இயக்கும்போது அந்த சேது படத்தில் நம்ம சசிகுமார் அவர்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். இதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட ஒர்க்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நம்ம சசிகுமார் அவர்களும் நானும் சினிமாவில் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒரு அவதாரம் எடுத்து சுப்பிரமணியபுரம் படம் போன்ற படங்களெல்லாம் ஒரு இயக்குனர் இயக்கி ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஆனதுக்கு எனக்கு பாலா அவர்களோட ஒரு இன்ஸ்பிரேஷனான அவரோட படங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாலா அவர்கள் அவரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கை சுத்தமாக மாற்றிக்காம அப்படியே கரடு முரடாக படம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வன்முறையாக படம் எடுக்கிறது, அதாவது லவ் அப்படின்னு அந்த படத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று வச்சா கூட காதலி காதலம் போட்டு மிதிக்கிற மாதிரி காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வன்முறை கொண்ட படங்களாக எடுத்து ஆடியன்ஸுக்கு சலிச்சு போச்சு, புளிச்சு போச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆள் படத்தில் என்ன இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஸோ பாலா அவர்களோட மார்க்கெட்டும் கொஞ்சம் டிப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம சசிகுமார் என்ன பண்ணார், சரி என்னோட குருநாதராச்சே அவர் இப்படி தோண்டு போகிறத என்னால் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருந்திருப்பார். அந்த நேரத்தில் நம்ம பாலா அவர்களே என்ன பண்ணியிருக்காரு, சசிகுமார் கிட்ட ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நீ எனக்கு ஒரு படம் தயாரிச்சு கூட அப்படின்ற மாதிரி கேட்க போய் அதை மறுக்க முடியாமல் நம்ம சசிகுமார் அவர்கள் தயாரித்த படம் தான் தாரை தப்பட்டை அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றதெல்லாம் கேட்காம நீங்கள் கேட்டுட்டீங்கல்ல சார், உங்களுக்காக நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இறங்கினவர் தான் நம்ம சசிகுமார் அவர்கள். ஏன்னா பழகிட்டோம்ல, பழகினா என்னோட செய்வார் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த படத்தோட கதை பேசிக்கலாகவே இந்த கரகாட்டக்காரன் அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ராமராஜன் கவுண்டமணி சேர்ந்து எல்லாம் நடிச்ச படம். இந்த படத்தோட கதைக்களம் தான். இருந்தாலும் கரகாட்டக்காரன் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு லவ் ஸ்டோரி. இது ஒரு விவகாரமான கதை அப்படின்ற மாதிரி பாலா ஸ்டைலில் இந்த படத்தை கொண்டு போனார். இது மட்டும் இல்லாமல் இந்த படம் இளையராஜா அவர்களுக்கு 1000வது படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகவே இளையராஜா அவர்களுக்கு நேஷனல் அவார்டெலாம் கிடச்சிது. மற்றும் இந்த படத்தோட கதைக்களம் கரகாட்டக்காரனோட கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வச்ச விவகாரமான விஷயங்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்காமல் கூட இருக்கலாம். அது எல்லாத்தையும் இப்படி வெட்ட வெளிச்சம் போட்டு படத்தில் திரையில் காமிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, பாலா அவர்களோட மேக்கிங்கில் இப்பேற்பட்ட கதைகள் தான் அவர் தேர்ந்தெடுப்பார் அப்படின்றது அவரோட படங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர பல பேருக்கு தெரியும். இருந்தாலும் இந்த படம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தாலும் பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் தேட்டரை விட்டு வெளில என்னடா மறுபடியும் இதே மாதிரி ஒரு படம். அதாவது இந்த படத்தில் நீங்கள் உன்னதமாக எதுவும் சொல்ல விரும்பலை. அதாவது சேது படத்தில் வர மாதிரி ஒரு உன்னதமான ஒரு காதல் அப்படின்றது கிடையாது. பிதாமனில் வர மாதிரி ஒரு உன்னதமான ஒரு நட்பு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எந்த ஒரு உறவை நீங்கள் மேம்படுத்தி சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதில் காதலும் கிடையாது, ஒரு கத்திரிக்காவும் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் வன்மம் மட்டும் அன்லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு காண்டான ஆடியன்ஸ் ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை தொடர்ந்து திரையரங்களை போய் பார்க்குறதா மறுத்துட்டாங்க. இருந்தாலும் மேக்கிங் வைஸ் இந்த படம் ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஆனால் கதைக்களமாக இது பல பேர் டிசப்பாயின்ட் பண்ணனால இந்த படம் வியாபார ரீதியாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்காக நம்ம சசிகுமார் அவர்கள் மதுரை அன்புகிட்ட கடன் வாங்கி அந்த கடனை சரியாக அடைக்க முடியாமல்
அவரோட ஒரு சொந்தக்கார பையன், அவரோட பேர்லாம் நான் சொல்ல விரும்பல பாவம், அவரை பற்றி நம்ம மறுபடியும் எதுக்கு சொல்லணும், இவர் வந்து அந்த ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டு அவரோட அந்த சொந்தக்கார மகன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு உயிரிழந்துட்டார் அப்படின்றது ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதுக்கப்புறம் அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு நம்ம சசிகுமார் அவர்கள் அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்க முடியாமல் அவர்கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அந்த கடன் அடிச்சு மீதி கடனுக்காக அவர் எல்லா படங்கள்லையும் எந்தெந்த படத்துலலாம் வந்து அக்ரிமெண்ட்டை கையை நீட்டி கையெழுத்து போட்டு நடின்றாங்களோ எல்லாத்துலேயும் காசை வாங்கிட்டு ஒரு பல மொக்க படங்கள் நடிச்சு அந்த கடன் அடைச்சாரோ இல்லையோ அவரோட மார்க்கெட் டிப் ஆக ஆரம்பி அவரோட இமேஜே வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரால் கம்பேக் கொடுக்க முடியல. இன்னும் சசிகுமார் அப்படின்ற ஒரு நல்ல நடிகன் ஒரு மொக்கப்படத்தின் ஹீரோவாக மாறினதுக்கு முக்கியமான காரணமே தாரத்தப்பட்ட அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து திவாலான காரணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு வராரு. இந்த படங்கள் மறுபடியும் சசிகுமார் அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நாமளும் பொறுத்து இருந்து பார்ப்போமே. இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதாக சொல்ல போற அந்த தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 90s கிட்ஸுக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தயாரிப்பாளர். இன்னிதாங்க நீங்க லைக்கா ஈகா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அந்த காலகட்டத்தில் லைக்காவே தூக்கி முழுங்கி ஏப்பம் விடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் இருந்தார் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர் வேற யாரும் இல்லை, கேடி குஞ்சுமோன் அவர்கள் தான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1996 to 97 அவர் எடுத்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய பிரம்மாண்டமான படங்கள். பார்க்கறதுக்கு விஷுவல் வந்து இன்னி வரைக்கும் அந்த மாதிரி படங்களை வந்து அடிச்சுக்க முடியாத அளவுக்கு விஷுவல்ஸை கொடுக்கக்கூடியவர், விஷுவல்ஸுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் தயாரிப்பாளர் தான் கேடி குஞ்சுமோன் அவர்கள். ஆனால் இவரே வந்து இன்னைக்கு படம் எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அவரே திவாலாயிட்டார் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயங்க. அது எதனால் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு சில கதைகள் இருக்குது. நிறைய கதைகள் சொன்னாலுமே முக்கியமான கதையாக நம்ம கேடி குஞ்சுமோன் அவர்களே நான் ஏன் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்றதுக்கு அவரே வந்து வாயை திறந்து ஒரு பேட்டியில் சொல்லிட்டாரு. அது முக்கியமான காரணம் தளபதி விஜய் அவர்கள் மற்றும் அவரோட தந்தையான எஸ்ஏசி அவர்கள் தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இவங்களால இவர் ஒரு படத்தை தயாரித்து அந்த படத்தில் 25 லட்ச ரூபா லாஸ் ஆகி அதுக்கப்புறம் அதனால் ஜெயிலுக்கு போய் இது வட்டி மேலே வட்டி குட்டி போட்டு 75 லட்ச ரூபா அவரோட மதிப்பிலான ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் விற்று இந்த கடன் அடிச்சு அவர் திவாலானார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எதனால் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தயாரிப்பு நிறுவனம் நடத்திட்டு இருக்கும்போது நிறைய பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கும்போது அந்த காலகட்டத்தில் எஸ்ஏசி அவர்கள் தான் விஜய் அவர்களை உருவாக்கி கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் என் பையனை வச்சு ஒரு 2 படம் நீங்கள் எடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டதுக்கு இவர் வந்து ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டாரா. அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இவர் தயாரித்த விஜய் அவர்களை வைத்து தயாரித்த 2 படங்கள் தான். ஒன்று நிலாவேவா அப்படின்ற படம், இன்னொன்று என்றென்றும் காதல் அப்படின்ற படம். இந்த நிலாவேவா படத்தை எடுத்த காரணத்தினால கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா லாஸை சந்திச்சிருக்கிறாரு கேடி குஞ்சுமோன் அவர்கள். இதுக்கப்புறம் இதை சரி கட்டுறதுக்கு என்றென்றும் காதல்னு ஒரு படம் எடுப்போம், ஸோ இந்த படத்தையாச்சும் தூக்கி சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபா லாஸாம். இதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு கேட்க போனா கேடி குஞ்சுமோன் என்ன தெரியுங்களா சொல்றாரு, இதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்களின் தந்தையான எஸ்ஏசி அவர்கள் தாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இவர் இந்த படத்தை தயாரிக்கும் போது ஒப்புக்கொண்டது வேற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரைட்ஸை வெறும் 5 வருஷம் மட்டும்தான் என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. அந்த 5 வருஷத்துக்குள்ள இந்த படத்தை வச்சு நான் சம்பாரிச்சா உண்டுங்க, இல்லைன்னா டோட்டல் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. அக்ரிமெண்ட் கூட போடலையாம், வாய் வார்த்தையாக பேசிக்கிட்டு இவரும் நம்பி இறங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி இறங்கினால கிட்டத்தட்ட இவ்வளோ அமௌண்ட் இவருக்கு லாஸ் ஆச்சு. அந்த காலகட்டத்திலேயே கோடிக்கணக்கில் லாஸ் ஆனால் ஒரு தயாரிப்பாளர் எப்படி மீண்டு வருவார்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் ரச்சகன்ற போன்ற ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்து அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வசூலை சாதிக்கலைனா கூட அந்த படம் வந்து ஒரு கல்ட்டு ஃபிலிம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். என்றைக்குமே அந்த படம் பார்த்தா போர் அடிக்காது. அந்த பாடல்கள்லாம் வந்து ரொம்ப ரசிக்கும் தன்மையாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த படமும் ஃப்ளாப்பு. இந்த மாதிரி ஃப்ளாப் ஆகி மறுபடியும் நம்ம மீண்டு வருவோம் முடிவு பண்ண கேடி குஞ்சுமோன் அவர்கள் தன்னோட மகனை வச்சு கோடீஸ்வரன் அப்படின்ற ஒரு படத்துக்கு பூஜை போட்டார். அந்த படமும் தள்ளி போய் ஒரு மிகப்பெரிய லாஸை சந்திச்சு இன்னைக்கு எந்த படத்தையும் அவர் தயாரிக்கிறதுக்கு முன் வரல. அப்படியே தயாரிச்சா ஜென்டில்மேன் 2ன்ற ஒரு படத்தை வந்து நான் தயாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த படம் எப்போ வரும் நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அழிக்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சவர் தான் நம்ம கேடி குஞ்சுமோன் அவர்கள். இன்னைக்கும் அவரோட இடத்த யாராலையும் பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஜாம்பவான நடுத்தூரில் இழுத்து விட்டது இந்த மாதிரி தப்பான ஒரு இயக்குனர்கள், ஹீரோக்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். இந்த லிஸ்ட்ல 3ஆவதா சொல்ல போறது ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்கள். ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளருங்க கோலிவுட்ல. ஸோ அவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படத்தை எடுக்கிறதையும் தாண்டி இவரோட படங்கள் ப்ரமோஷனே வேற லெவலில் இருக்கும். இந்த 500 படம் எடுத்தார் பார்த்தீங்களா, இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகரை கூட்டு வந்து நிறுத்தினாரு. இது வரைக்கும் யாருமே யோசிக்காத ஒரு விஷயம். இப்பேற்பட்ட சினிமா புரிதல் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளரே நடுரோட்டுக்கு வந்ததுக்கு காரணம் விஸ்வரூபம் 2 அப்படின்ற ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 55 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் கிராஸ் ஆகி இந்த படம் வந்து 65 கோடி ரூபாயில் போய் நின்றுச்சான். இந்த மாதிரி ஏடாவடமா பட்ஜெட் போய் இந்த பட்ஜெட்டுக்கு வட்டி கட்ட முடியாம இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் சந்திச்சு இவரும் மிகப்பெரிய கடனாளி ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவ்வளவு ஏங்க கமலஹாசன் அவர்கள் நடித்த தசாவதாரம் மற்றும் ஐ படமே வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்ச படமா இருந்தாலும் இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா அவருக்கு 10 கோடி ரூபா லாஸ் ஏற்பட்டிருக்கு. இதனால் அவர் வந்து ஃபைனான்சியர்ஸுக்கு காசை கரெக்டாக கொடுக்க முடியாத காரணத்தினால அவரோட ப்ராப்பர்ட்டிலாம் போனது மட்டும் இல்லாமல் யாருமே ஹெல்ப் பண்ண முன் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க தமிழ் சினிமாவில் 2 பேர் தான். ஒன்று வந்து சங்கர் இயக்குனர், இன்னொன்று விக்ரம் தான்.
ஆனா அவங்களோட நிலைமையும் சரியில்லாத காரணத்தினால இவர் வந்து பேங்க்ரப்ட் ஆயிட்டாரு, திவால் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா அஜித் அவர்கள் ஒரு டேட் கொடுத்தா நான் மறுபடியும் மீண்டு வந்துருவேன், ஆனா அஜித் அவர்களும் இன்னும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாரு ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்கள். சீக்கிரமா இவரும் மீண்டு வந்துருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்போ இவரை தொடர்ந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் ஒரு நல்ல படம் எடுத்தாரு. அவர் வேற யாரும் இல்ல, வின்னர் ராமச்சந்திரன். இன்னைக்கு வந்து மீம்ஸுக்கே வந்து உரித்த ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கக்கூடிய ஒரு படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்னர் அப்படின்ற படம் தான். அதுல இருந்து தான் வடிவேல் அவர்களுக்கு டெய்லி பேமெண்ட்ல இருந்து படத்துக்கு பேமெண்ட் அப்படின்ற அளவுக்கு அவர் முன்னேறி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு பல பேருக்கு லைஃப் கொடுத்த படம் தான் வின்னர். ஆனால் வின்னர் படத்தை எடுத்த ராமச்சந்திரன் அவர்களுக்கு லைஃப் போச்சு அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமே. ஏன்னா ராமச்சந்திரன் அவர்கள் முதல் எடுத்த படம் இது தான். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு சினிமா அனுபவமே கிடையாது. அவர் ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று நம்ம சினிமாலேயே வந்து ஒரு தொழிலாக தொடங்கி நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இங்கே வந்து இறங்கும் போது வின்னர் அப்படின்ற ஒரு படத்தோட தொடக்கம் கிடச்சிருக்கு. சுந்தர்சி அப்படின்றனால இந்த படம் வந்து நல்லாவே ஆரம்பிச்சிருக்கு. முதல் ஷெட்யூல் வந்து ரொம்பவே நல்லா போயிருக்குது. ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டை கிட்டத்தட்ட 1.25 கோடியில் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி 2001 வருஷம் சுந்தர்சியும் ப்ரொடக்ஷனும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு சில நடிகர்கள் அவங்களோட கால் ஷீட்டை டிலே பண்ணி கொடுத்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் போட்ட பட்ஜெட்டு 1.25 கோடி. ஆனால் அந்த படத்தை முடிக்கும் போது கடைசியில் இந்த படம் 3.5 கோடி பட்ஜெட்டில் முடிஞ்சிருக்குங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியாக இந்த படம் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணாலும் இந்த படத்தோட பட்ஜெட் ஏறி போனனால அந்த கடனை கட்ட முடியாமல் இவரும் திவால் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கு காரணம் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து வெற்றி படத்தையும் தாண்டி ப்ரொடியூசர் போட்ட காசுக்கு எந்த நடிகரால் அவருக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அந்த நடிகரால தான் இவரும் நடு ரோட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ என்ன பண்ணுறதுங்க, எல்லாம் காலத்தின் கட்டாயம். அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் சர்வராலாம் வேலை பார்த்துருக்காருன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து தமிழ் சினிமாவில் அந்த ஒரு தயாரிப்பாளர் யூனியனில் இவர் ஒரு மெம்பராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பல படங்களில் நடிச்சிட்டு வராரு. ஸோ தயாரிப்பாளர்களோட நிலைமை பார்த்தீங்களா, அதனால தான் விஷால் சொன்னார் 4 கோடி 5 கோடி பட்ஜெட் வச்சுது படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்கப்பா, இந்த மாதிரி உங்களை கீழ்ச்சி மாட்டி விட்டுருவானுங்க, அதுக்கப்புறம் அயன் பண்ணி தொங்கவும் விட்டுருவானுங்க அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி 5ஆவதா உள்ளூரில் மைக்கேல் ராயப்பன் ஒருத்தர் இருந்தார். பேரெல்லாம் பயங்கரமாகுது. ஆளும் ரொம்ப மொரட்டு பீஸாக இருப்பார்னு பார்த்தா ரொம்ப சாஃப்டான பீஸ் தான் அவர். இவர் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வில்லேஜ் சார்ந்த மதுரை மண்ணை சார்ந்த ஒரு சில நல்ல படங்கள்லாம் எடுத்தார். பார்க்கறதுக்கு ரசிக்கும் தன்மையாக தான் இருக்கும் அந்த படங்கள்லாம். ஆனால் இதெல்லாம் மீறி வேற ஒரு ஹீரோவை வச்சு ஒரு கமிட் பண்ணி எடுக்கிறேன்னு இறங்கினார் பார்த்தீங்களா, அந்த படம் தான் அடங்காதவன் அன்பாவனவன் அசராதவனா ட்ரிபிள் ஏ அப்படின்னு சொல்லிடலாம். இந்த படத்தை எடுக்கணும்னு நினச்சது கூட தப்பு இல்லை இந்த ஆதிக்க ரவிச்சந்திரனை கமிட் பண்ணது கூட தப்பு இல்லை. ஆனால் சிம்பு அவர்களை கமிட் பண்ணி இந்த படத்தை வந்து நான் வெற்றி படமாக கொடுக்குறேன்ற முடிவுக்கு வந்தார் பார்த்தீங்களா, இதுதான் இவர் எடுத்த ஒரு விபரீத முடிவு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி சிம்பு எப்படி இருக்கார் அப்படின்றத பற்றிலாம் நம்ம பேச வேணாம். பாஸ்டில் அவர் எப்படி இருந்தார்ன்றதை பற்றி கவலையும் வேணாம் அப்படின்னு சொல்லாதீங்க. பாஸ்டில் நஷ்டமானவனை பற்றி நம்ம என்னையுமே பேசலாம். அந்த நஷ்டத்தை ஈடுகட்டினதுக்கப்புறம் பேச வேணாம். இன்னி வரைக்கும் மைக்கேல் ராயப்பன் அவர்களுக்கு நீதி கிடைக்கவே இல்லை, அதுக்கான எந்த சொல்யூஷனும் கிடைக்கல. அப்போ இதை வந்து நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் பேசி ஒரு கண்டென்ட்டாக ஆக்கிக்கலாம். ஸோ மைக்கேல் ராயப்பன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையை வந்து சொல்லி ஓகே பண்ணோன்னே முதல் ஷெட்யூல் 2வது ஷெட்யூல் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுங்க. இந்த முதல் ஷெட்யூல் ஏதோ ஓரளவுக்கு சுமாராக போய் அப்படி இப்படின்னு போய் முடிஞ்சிருச்சு. இந்த 2வது ஷெட்யூலில் தான் சனியை பிடிச்சது எங்களுக்கு. என்னன்னா நம்ம தலைவர் வந்து ஷூட்டிங்க்கு ஒழுங்காகவே வரல, இருட்டினதுக்கு அப்புறம் தான் வருவார். அதாவது அவர் வந்து ஒரு யூஎஸ் டைமிங்கில் தான் வேலை பார்ப்பார், பகல்லலாம் தூங்குவார். அதுக்கப்புறம் நைட்டில் தான் வந்து படம் ஷூட்டிங் நடிக்க வருவார். அப்போ பகல் எஃபெக்ட் எல்லாம் நாங்கள் எப்படி போட்டு எடுக்கிறது, சூரியனே போய் வாடகைக்கு எடுத்து லைட்டிங் போட்டால் தான் நாங்கள் வந்து நைட்டில் வந்து பகல் எஃபெக்ட் எடுக்க முடியும். அதனால் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இயற்கையாக பாசிபிள் கிடையாது இல்லையா, அதனால் நீங்கள் எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வாங்க, ஒரு பெரிய சீரியல் பல்ப் வாங்கி வச்சிருக்கிறேன், ஸ்டேடியம் லைட்லாம் வச்சுக்கிறேன், எடுத்துக்கலாம், இல்லைனா இண்டோர் ஷூட்டாகவே போயிடலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி போயிடலாம் இப்படின்ற மாதிரிலாம் எங்களை பல நேரத்தில் வெறுப்பேற்றி விட்டுருக்காரு. இருந்தாலும் படத்தை முடிக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே வாயை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இவர் சொல்கிறதான் கேட்டுன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் தாய்லாண்டில் போய் செட்டு போட்டு எல்லாம் ரெடியாக குரூவோட உட்காந்துட்டு இருந்தா, தாய்லாந்து தூரம் வர முடியாது, கிளைமேட் எனக்கு ஒத்துக்காது, சுவிட்சர்லாந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னார். இந்த மாதிரி மிட் நைட் மசாலா பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோ இந்த படத்தில் கமிட் பண்ணனால தான் செகண்ட் ஷெட்யூல் உருப்படாமே போச்சுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் போகிற போக்க பார்த்தா இந்த படம் முடியாது அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருக்கும் போது அதே ஹீரோ வேற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, இந்த படம் முடிஞ்சு போச்சுன்னாரு. எப்போங்க முடிஞ்சுது, இன்னும் ஷூட்டிங்கே முடியலையே அப்படின்னு கேட்டால், போதும் இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணுங்க, இதுக்கப்புறமா பார்ட் 2 பண்ணுங்க, அந்த பார்ட் 2 படத்தில் வந்து நான் ஃப்ரீயாகவே நடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னாரு. நீங்கள் ஃப்ரீயாக வந்தாலும் சரி வரலனாலும் சரி இந்த படம் இதுக்கு மேலே செல்ஃப் எடுக்காது, இந்த படத்தை நான் இதோட நிறுத்திக்கிறேன், ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு வீடை வித்தாச்சு, இருக்கிற இன்னொரு வீடையும் விற்றா நான் எங்கேயா ரோட்டில் தான் போய் தங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தையும் புத்திசாலித்தனமாக நிறுத்திட்டு இதுக்கு நியாயம் கிடைக்கும்னு வந்து அவர் எங்கெங்கேயோ மைக்க பிடிச்சி பேசினார். எங்கேயுமே ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்காச்சும் வந்தாங்களா என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே இந்த ஹீரோ உடம்பெல்லாம் குறைச்சி கொஞ்சம் அப்படி ரெடி ஆகி என்னென்னமோ பண்ணி இப்போவும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த தயாரிப்பாளருக்கு எப்படி நியாயம் கிடைக்கும், நல்ல படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணி நடு ரோட்டுக்கு வந்த கதை தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டில் ஏகப்பட்ட பேரை சொல்லலாங்க. இவ்வளோ ஏங்க நம்ம லிங்குசாமியை கூட சொல்லலாம். அதாவது லிங்குசாமி அவர்கள் கமலஹாசனை வச்சு உத்தம வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுத்தார். அந்த உத்தம வில்லனே யார், கமலஹாசன் தான். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. அதாவது கமலஹாசனும் லிங்குசாமி அவர்களும் ஒரு பார்ட்டியில் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது
அதிக போதையில் நம்ம லிங்குசாமி அவர்கள் கமல் மேலே கையை போட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நக்கலை கேட்டதுக்கு கமல் அவர்கள் என் மேலேயே கையை போட்டல உன்னை இரா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லி உத்தமவில்லன் படத்தோட கதையை சொல்லி அந்த படத்தை தயாரித்து லிங்குசாமி அவர்கள் மண்ணோட மண்ணா போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. நல்லா ஒத்து கவனிச்சா தெரியும் உத்தமவில்லன் அப்படின்றது ஒரு நல்ல படம் தான். ஆனால் அந்த படத்துக்கான ஆடியன்ஸு தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாலையும் கிடையாது, வேறு ஏதாவது ஒரு கண்டத்தில் மாநிலத்தில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சினிமா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு தனி மூளை வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வடிவேல் காமெடியில் சொல்கிற மாதிரியும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம தயாரிப்பாளர்களை அழிச்ச கதெல்லாம் உண்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட தயாரிப்பாளர்களை நான் லிஸ்ட்டில் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் வீடியோ டியூரேஷனும் பத்தாது, உங்களுக்கும் போர் அடிச்சிடும்னு நான் இதோடு நிறுத்திக்கிறேன். இது பற்றிய கருத்துக்களை போடுங்களேன். வேறு எந்த தயாரிப்பாளர்லாம் இந்த மாதிரி நடிகர்களாலையும் ஒரு சில ஹீரோக்களாலையும் நடு ரோட்டுக்கு வந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம நண்பர்களும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட வித்தியாசமான விஷயங்களை பற்றி பேசலாம்னா சினிமா சீக்ரெட்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா சேனலோட மெம்பர்ஷிப் எடுத்து சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.